ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போகிறது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கான்செப்டில் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நம்ம 1 by 1 எல்லாமே பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சாப்டரில் நம்ம கேஷ் புக் பார்க்க மாட்டோம். ஆனால் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் இதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அதை இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து பேலன்ஸ் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் ஏ பர்டிகுலர் டேட். ஓகேங்களா? இது பாருங்கள், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசட் இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட லைபிலிட்டிஸ் இருக்கும் அதில். சரிங்களா? ஓகே, இது வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிப்போம். இதே ஃபார்மேட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு சம்மில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு கான்செப்டில் பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம போட்டோம். கரெக்டுங்களா? இதில் ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, தட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்தாங்க. சரிங்களா? இந்த ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. சிலது வந்து என்னவா இருக்கும், மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? சிலது என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட் எவிடென்ஸாக இருக்கும். சிலது வந்து ஞாபகமாக இருக்கும். அதை வச்சு தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சன்ட்ரி கிரேட்டர்ஸ்னால் என்னது, அதோட மீனிங் எல்லாமே 1 by 1 சொல்லிட்டே வருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் இதில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சன்ட்ரி கிரேட்டர்னா என்னது, சன்ட்ரி டெபிட்டர்னா என்னது, ரெண்டுமே இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சன்ட்ரி கிரேட்டர்னா யார், சன்ட்ரி டெபிட்டர்னா யார். ஓகே, ஓகே, பாருங்க. ஸோ ஒரு பர்சன் ஏன்றவ ஒரு பர்சன். ஓகே, ஸோ இவன் என்ன பண்ணுறான், இவன் தான் என்னோட அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் ஆகுது இப்போதைக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஓகே, இவன் என்ன பண்ணுறான், சம்திங் குட்ஸ் வாங்கியிருக்கான். யார்கிட்டேருந்து, பி கிட்டேருந்து. சரிங்களா? ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், குட்ஸ் வாங்கியிருக்கான். எதில், கிரெடிட்டில் வாங்கியிருக்கான். ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னா அப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் என்னவா ஆயிட்டான், இவன் வந்து ஒரு கிரெடிட்டார் ஆகிட்டான். இவன் கொடுத்து ஆகணும். ஓகேவா? இவன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணி ஆகணும், கொடுத்து ஆகணும் இவன். ஸோ அதுக்காக இது என்ன வரும், எங்கே வரும், இது வந்து உங்களுக்கு லைபிலிட்டி சைடில் வரும். ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த அமௌண்ட் அவன் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ ஃப்யூச்சரில் கொடுத்து ஆகணும். பாருங்கள், லைபிலிட்டிஸ்லாம் இந்த எல்லா ஐட்டம்ஸும் என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் ஆகிற எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது நீங்கள் கொடுத்து ஆகணும். சரிங்களா? அசட்லாம் வந்து உங்களோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட், உங்களோட அசட் இது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அதே மாதிரி இப்போது இவன் என்ன பண்ணியிருக்கா, சம்திங் சின்றவ ஒரு பர்சன். ஓகேவா? அவன்கிட்ட என்ன பண்ணுறான், இவன் கடனில் கொடுத்துருக்கான். கடனில் கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ இவனுக்கு என்ன வரும், ரிட்டர்னில் காசு வரும். ரிட்டர்னில் என்ன ஆகும், காசு வரும். அப்போ இது என்னது, சன்ட்ரி டெபிட்டார் இவன். ஓகேங்களா? சன்ட்ரி டெபிட்டார்ஸ். ஓகே, அப்போ காசு வரும். அவனோட ஒரு அசட் தானே அது. ஓகே, இது வந்து அசட் அவனோடது. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல காட்டுறோம் அதை. ஓகே, அசட் சைடில் நம்ம காட்டுறோம். சரிங்களா? இது வந்து ரெண்டு பேஜில் போடுற, லெஃப்ட் அண்ட் ரைட்டில். சரிங்களா? ரெண்டு பக்கமும் போடுற மாதிரி இருக்கும் இது. இப்போ பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் என்னது, இப்போ பாருங்கள், நீங்கள் ரெண்ட். ஓகேங்களா? ரெண்ட் ஒன்றும் நீங்கள் என்ன பண்ணல, கட்டலை. சரிங்களா? அப்போ இது என்னவா இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதேமாதிரி சேலரி. ஓகேங்களா? சேலரி இருக்குது. அதேமாரி வேஜஸ் இருக்குது. இதெல்லாமே என்னவா இருக்குது, ஒரு அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து அப்புறமா கட்டணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் என்னவா இருக்கும், அவுட் ஸ்டாண்டிங். ஓகேங்களா? நீங்கள் கட்டணும், ஃப்யூச்சரில் போய் கட்டணும்னா அது எல்லா ஐட்டம்ஸும் இங்கே தான் வரும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் லோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் பேங்க் ஓவர் டிராஃப்டில் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னா, இப்போ உங்களோட கம்பெனி, சரிங்களா, இப்போ உங்களோட கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. பட் உங்ககிட்ட வந்து என்ன ஆயிடுச்சு, 0 பேலன்ஸாக இருக்குது. சரிங்களா? பட் உங்களுக்கு அமௌண்ட் வேணும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி
என்ன சொல்கிறதுனா சர்வீஸ் வந்து நீங்கள் பேங்க் கிட்ட கேட்கலாம். ஓகே, பட் பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட அந்த கிரெடிட் எப்படிலாம் உங்கள் பிஸ்னஸில் வந்து எப்படி அமௌண்ட் வந்திருக்கு, ஓகே, அதெல்லாம் பார்த்து தான். ஓகே, நீங்கள் எப்படிலாம் பேங்க் கிட்ட வந்து எப்படிலாம் நீங்கள் ரிலேஷன் வச்சுருக்கீங்க, அது எல்லாமே தான் இவங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கூட கட்டி ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இதை எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், லைபிலிட்டிஸ் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டை. லோன் கேபிட்டல் எதுக்கு காட்டுறோம், நம்ம பிஸ்னஸே இந்த இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேபிட்டல் வச்சு தான் நம்ம யூஸே பண்ண போகிறோம் பிஸ்னஸை. அதனால் இதை லைபிலிட்டி சைடில் நம்ம கேபிட்டலில் காட்டுறோம். ஓகே, தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர். இதை நம்ம ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? இப்போ வாங்க இந்த பக்கம். ஓகே, நான் பில்ஸ் பேபிள் நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த பில்ஸ் பேபிள் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த லெஜர் சொல்லிக் கொடுப்பேன் பார்த்தீங்களா, பில்ஸ் இங்கே சொல்லிக் கொடுப்பேன் பாருங்கள், இங்கே சொல்லிக் கொடுக்குறேன், அதை டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் கேஷ் இன் ஹேண்ட்னா உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? கேஷ் அட் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அந்த மாதிரி. ஓகே, சன்ட்ரி டெப்டார்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் நான் இந்த டாபிக் வந்து அந்த டாபிக் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட் நான் எடுப்பேன், அப்போ நான் உங்களுக்கு அந்த இடத்துல டீட்டெயிலாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, ஸ்டாக் இன் ட்ரேட், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களோட குட்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா, அது வந்து ஸ்டாக்கில் இருக்காது, அதுவும் உங்களுக்கு அமௌண்ட் வரும், நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க, அது கூட அமௌண்ட் வரும். ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகேவா? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இப்போ பாருங்கள், இப்போ ரெண்ட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தட் இஸ் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் கட்டணும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அட்வான்ஸாகவே கட்டிட்டீங்க நீங்கள். ஸோ அதுதான் ப்ரீபெய்டு. ஓகேங்களா? அதுதான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், அதெல்லாம் நம்ம அசெட்டில் காட்டுறோம் அது. சரிங்களா? ஸோ சேலரி இல்லை வேஜஸ் அது எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். இல்லை தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிக்ஸ்ட் அசெட்னா என்னது, ஃபிக்ஸ்டாக இருக்குது உங்களுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர், அப்புறம் மிஷினரி, கம்ப்யூட்டர், லேண்ட் அண்ட் பில்டிங், இது எல்லாமே உங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட் தான். பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்னால் என்னது, தட் இஸ் உங்கள் கம்பெனி இருக்குது, நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அந்த கம்பெனி, அந்த லேண்டில் நீங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த லேண்ட் வந்து உங்கள் பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்கள் அதை. ஓகேங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்சேல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, நீங்கள் ஷாப் ஏதாவது வச்சுருக்கீங்க, ஓகேங்களா, ஏதாவது மால் வச்சுருக்கீங்க நீங்கள், ஓகே, அந்த மாதிரி எல்லாமே உங்களை பிஸ்னஸ் ப்ரிமிசஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு என்ன சொல்லலாம், நீங்கள் ரீட்டைல் ஷாப்பு, அப்புறம் ஹோம் ஆஃபீஸ், அப்புறம் வேர் ஹவுஸ், நான் ஹோல்சேல் சொன்னேன், வேர் ஹவுஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா கால்குலேட் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஓப்பனிங் இல்லை க்ளோசிங். ஓப்பனிங்க்கு நம்ம இதே மாதிரி போட்டு க்ளோசிங் கண்டுபிடிக்கனா இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் போடுவோம் நம்ம. ஓகே, ஏபி ரெண்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஓப்பனிங்கோ இல்லை க்ளோசிங்கோ கண்டுபிடிச்சோன்னா இங்கே போட்டுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, இவ்வளோதான்.